லியோ படத்தை தொடர்ந்து அடுத்ததா லோகேஷ் கனகராஜ் சூப்பர் ஸ்டாரை வச்சு கூலி படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஷோபின், உபேந்திரா, நாகார்ஜுனா, சத்யராஜ், ஸ்ருதிஹாசன் இவங்க எல்லாருமே இந்த படத்துல நடிக்கிறாங்க. அனிருத் மியூசிக் பண்றாரு. கோல்டு ஸ்மக்லிங்க மையமா வச்சு இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. படத்தோட டைட்டில் டீசர் ஏற்கனவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஷூட்டிங் இப்போதைக்கு ஹைதராபாத்ல தான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்த ஒரு வீடியோவை சோசியல் மீடியால ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் ரியாக்ட் பண்ணிருக்காரு. அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அதுல என்ன சொல்லிருக்காருன்னா, ஒரே போஸ்ட்ல பலரோட 2 மாத உழைப்பு வீணா போயிட்டு படத்தோட ஒட்டுமொத்த அனுபவத்தையுமே கெடுக்கிற இது மாதிரியான செயல்கள்ல நீங்க ஈடுபட வேண்டான்னு கேட்டுக்கிறேன்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. லோகேஷ் கனகராஜோட எல்லா படங்களுக்குமே இதே விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு. மாஸ்டர் படத்துல லீக் பண்ணியிருந்தாங்க. விக்ரம் படத்துல ரோலக்ஸோட சீனை லீக் பண்ணியிருந்தாங்க. லியோ படத்துல ஹைனா சீனை லீக் பண்ணியிருந்தாங்க. இப்ப கூலி படத்துல நாகார்ஜுனாவோட கேரக்டரை லீக் பண்ணியிருக்காங்க. இது தொடர்ந்து நடக்குது அப்படிங்கிற காரணத்தால தான் அமைதியா இருக்கிற லோகேஷ் கனகராஜும் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணி ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. இந்த மாதிரி லீக் ஆகும்போது அந்த ஆக்டர் என்ன கேரக்டர் நடிக்கிறாரு அப்படிங்கிற விஷயமும் லீக் ஆயிருது. அதனால தான் லோகேஷ் கனகராஜ் ஒரு ரிக்வெஸ்ட்டை வச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டார் கூலி முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜெயிலர் படத்தோட செகண்ட் பார்ட்ல ஒர்க் பண்ண போறாரு. இந்த படத்தோட ஸ்கிரிப்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்படிங்கிறத ரீசெண்டா தான் நெல்சனும் அப்டேட் பண்ணாரு.